வணக்கம் மக்களே, நான் உங்க கோகுல். டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் ரீசெண்டா திருச்செந்தூருக்கு வந்து போயிருந்தாருங்க. திருச்செந்தூருக்கு போனவரு, அவரு இந்த ட்ரெடிஷ்னலா திருச்செந்தூருக்கு போகக்கூடிய பக்தர்கள் எப்படி போவாங்க? அது போன்ற ஒரு முறையில போயிட்டு அந்த இடத்துல அந்த சாமி வழிபாடு பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ஒரு சிலர் வந்து இதை வந்து கான்ட்ரோவர்சியா மாத்திட்டு வராங்க. அதை வந்து அரசியலாக்கிட்டு இருக்காங்க. அது போன்ற நபர்களை இந்த இடத்துல வந்து என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஏயா அரசியல் பேசினா அரசியலாக்குறீங்க, தப்பு கிடையாது. ஆனா இந்த சாமி கும்பிடுற இடத்துல இந்த தனி மனித இந்த பிரைவசி அப்படின்ற இது போன்ற இடத்துல அங்கதையும் எடுத்துட்டு வந்து இந்த அரசியல வந்து கலக்கும்போது இந்த இடத்துல உண்மையான கோவமே அந்த இடத்துல தான் பிறக்குது. ஸோ அது வந்து ரொம்ப தவறான ஒரு செயல், ரொம்ப கண்டிக்கத்தக்க ஒரு செயலுங்க. இப்போ ரீசெண்டா விஜய் அவர்கள் வந்து திருச்செந்தூர் போனாரு. போனவர் வந்து மேல ட்ரெஸ் எல்லாம் போடாம எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து ஒரு வேட்டியை எடுத்து மேல போத்திக்கிட்டு ஸோ அந்த திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு வேல்லாம் வாங்கிட்டு அப்படி ஒரு சாமி தரிசனத்தை வந்து பண்ணியிருந்தாரு. சூர சம்ஹார பூஜை அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த பூஜை வந்து இந்த அரசியல் சார்ந்திருக்கக்கூடிய நபர்கள் வந்து அதுல அவங்களுக்கு தான் அதுல வந்து நாட்டம் அதிகம். அந்த பூஜையின் காரணமாக அரசியல்ல வின் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த பிசினஸ்ல நிறைய வளர்வதற்கான வாய்ப்புகள் இப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் வந்து இந்த நியூஸ் சேனல்ல வந்து சொல்லியிருந்தாங்க. அதை பார்த்து தான் நானும் புரிஞ்சுக்கினேன். ஸோ இது போன்று விஜய் அவர்கள் வந்து முருகன் கோவிலுக்கு வந்து போயிருக்கக்கூடிய இந்த விஷயங்களை வச்சு ஒரு சிலர் வந்து அவரை வந்து விமர்சனப்படுத்துறாங்க. அதாவது அவருக்கு வந்து கிறிஸ்டியன் பெயர் இருக்கு பாத்தீங்களா, அந்த கிறிஸ்டியன் பெயரை வச்சு அழைக்கிறாங்க. என்ன இந்த இடத்துல என்னப்பா நீ வந்து வேஷம் போடுற, என்ன சங்கியா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இது போன்ற வார்த்தைகள் யூஸ் பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் கொஞ்சமாச்சு இந்த மனசாட்சி என்பது இருக்கா? இந்த மாதிரிதான் மதத்துல எல்லாம் பிரிவினையை உண்டாக்கி அதுல வந்து ஒரு அரசியல் பார்க்கணும்ல. நீங்க என்ன ஒரு கேவலமான ஒரு அரசியல். அதாவது மக்களே, இந்த இடத்துல வந்து நம்ம எல்லாருமே சமம்தான். நம்ம வந்து வெவ்வேறு மதத்துல இருந்தாலும் நம்ம எல்லாரும் சமம்தான். உன்கிட்ட இருக்க கண்ணு தான் என்கிட்ட இருக்கு, என்கிட்ட இருக்க மூக்கு தான் உன்கிட்டயும் இருக்கு. எனக்கு எனக்கு ஓ பாசிட்டிவா பிளட், உனக்கு ஓ பாசிட்டிவா, உனக்கு பிளட் தேவைப்படுதான், என் பிளட் எடுத்து உனக்கு ஏத்துனா அது ஏறும், செட் ஆகும். அதுதான் மனுஷங்க. நம்ம நம்ம வந்து இந்த பிம்பத்தை, அதாவது இந்த உடல்ல போடக்கூடிய சில விஷயங்கள் தான் நீ வந்து எந்த மதத்தை சார்ந்தவன், நீ அந்த மதத்தை சார்ந்தவன் அப்படின்ட்டு. ஆனா அதெல்லாம் தூக்கி போட்டு நம்ம வெறும் முண்டமா நின்னு வைங்களேன், எல்லாரும் இந்த இடத்துல வந்து காமன் தாங்க. நீங்க நம்பனா நம்ப, நம்ப கட்டி போங்க, இதுதான் நிஜம். அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாருமே இந்த இடத்துல வந்து ஒற்றுமையா சந்தோஷமா வாழக்கூடிய ஒரு மனிதர்கள். ஸோ இது போன்ற மனிதர்களுக்கு மத்தியில நியமா அந்த மதத்தை சார்ந்தவன் இந்த மதத்தை சார்ந்தவன் அப்படின்ட்டு பிரிவினை பேசக்கூடிய நபர்கள் கிட்ட இருந்து தயவு செஞ்சு தப்பிச்சிடுங்க. எப்பயுமே சொல்றேன், ஒரு சாதியோ மதமோ இதெல்லாம் வந்து சோறு போடவே போடாது. இது எந்த வகையிலையும் ஏற்றத்தக்கது கிடையவே கிடையாது. ஸோ அதனால தயவு செஞ்சு இதெல்லாம் விட்டு வெளியே வாங்கயா. இந்த அரசியல்வாதிகள்லாம் இதெல்லாம் வச்சு அரசியல் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு சாதாரணமாக இருக்கக்கூடிய பொதுமக்கள் இது போன்ற ட்ராப்ல வந்து மாட்டாதீங்கன்னு தான் இந்த இடத்துல வந்து நான் சொல்லுவேன். இந்த இடத்துல இந்த அரசியல் செய்யறாங்க இல்லையா, அந்த நபர்கள் கிட்ட சில கொஷின்ஸை வந்து கேட்கணும். நிறைய ஊடகவியலாளர்கள் கூட கேட்டிருந்தாங்க. அதாவது இந்த இடத்துல வந்து ஒரு கோயிலுக்கு போயிட்டா, ஒரு சாமியை கும்பிட்டா அவன் சங்கி, அவன் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இந்த ஆன்மீகத்துல இறங்கிட்டா அவன் வந்து சங்கி, என்ன பண்ணாலும் அதாவது ஹிந்து மதத்தை சார்ந்து ஒருத்தவங்க எக்ஸ்ட்ரீமா போயிட்டா அவங்களுக்கு வந்து சங்கி அப்படின்ற அந்த பெயரை வந்து கட்டிடுறது. அப்போ இந்த இடத்துல வந்து பெரும்பான்மையான இருக்கக்கூடிய இந்துக்கள் வேணாம் அப்படின்ட்டு ஏன் எந்த அரசியல்வாதியும் சொல்ல மாட்டாங்க? சொல்லிட வேண்டியது தானே, நீ என்ன பண்ணாலும் சங்கி, நீ நீ அந்த சாமி குமரியா சங்கி, நீ இந்த சாமியா குமரியா சங்கி, நீ இந்த மாதிரி ஆன்மீகத்துல நாட்டமா இருக்கியா சங்கி. அப்போ இவ்வளவு பேசுற நீங்க இந்துக்கள் ஒட்டுக்கள் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே. தயவு செஞ்சு இது வந்து ஒரு கான்ட்ரோவர்சியான ஒரு சப்ஜெக்ட்னா அந்த சப்ஜெக்டை மக்களுக்கு மத்தியில வந்து கான்ட்ரோவர்சி பண்ணி விடாதீங்கன்றது தான் என்னுடைய கருத்து. எல்லாரும் என்ன பண்ணாலும் சமந்தாயா. அதாவது நான் போயிட்டு நாளைக்கு சர்ச்சுக்கு போகலாம், நான் மசூதிக்கு போகலாம், நான் கோயிலுக்கு போகலாம். இது மாதிரிதான் இங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் சமமாக எல்லாரும் சந்தோஷமாக சகோதரத்துவத்தோட எல்லாருமே சந்தோஷமா ஜாலியா இருக்கணும். அதை விட்டு இது போன்ற கேவலமான அரசியல் பண்ணக்கூடிய நபர்கள் கிட்ட கண்டிப்பா வாயும் காதையும் கொடுக்கவே கூடாதுங்க. ஸோ விஜய் அவர்கள் இப்ப ரீசெண்டா கோயிலுக்கு போயிருக்காரு, அவர் நாளைக்கு சர்ச்சுக்கு போவாரு, நாளைக்கு மசூதிக்கு போவாரு. ஸோ இந்த மாதிரி அவர் வந்து எந்த ஒரு சாமியும் ஏற குறைவோட அவர் வந்து பார்க்கல. ஆனா இங்க இருக்கக்கூடிய ஒரு சில அரசியல்வாதிகள் அதை வச்சுதான் அரசியல் பண்ணிட்டு வராங்க. அதுக்கப்புறம் ரீசெண்டா ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க. அதாவது ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் வந்து ரீசெண்டா சென்னையில இருக்கக்கூடிய கடற்கரை சாலையில இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல்ல சாப்பிட போயிருந்தாரு. அப்ப அவருடைய காரை ஓரமா பார்க் பண்ணிட்டு அவர் வந்து சாப்பிட்டுட்டு வெளியே வந்து கார் எடுத்துக்கிட்டு திருப்பியும் போகும்போது அவங்க மனைவி கூட போகும்போது அவங்க மனைவி அவங்க கார்ல வந்து ஒரு வித்தியாசத்தை வந்து நோட் பண்றாங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா, கார் கண்ணாடி உடைந்திருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நோட் பண்றாங்க. அந்த சமயத்துல என்ன இது கார் கண்ணாடி உடைஞ்சிருக்கு, வெயிலின் காரணமாக உடைஞ்சிருக்குமோ அப்படின்னு பார்க்கும்போது இல்ல, அது வந்து கூர்மையான கல் ஏதோ பட்டு உடைஞ்ச மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. இதன் காரணமாக போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட கொடுத்துடலாம் அப்படின்ட்டு ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் அந்த டைம்ல வந்து அவர் யோசிச்சிருக்காரு. பட் இதை வந்து ஒரு பதிவு பண்ணி வைப்போம் அப்படின்ட்டு சோசியல் மீடியா பக்கத்துல அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இவ்வாறான செயலை அவரு ஒரு பாணியில சொல்றாரு, இந்த மாதிரியான செயலை வந்து செய்யறது வந்து தருதலைகளா இல்ல தற்குறிகளா அப்படின்ற மாதிரியான பதிவை வந்து போட்டிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டா அவர் வந்து அந்த சொல்லை உணர்ந்திருக்காரு. இது வந்து எவ்வளவு மோசமான ஒரு சொல். இங்க நம்ம தமிழ்நாட்டுல நிறைய பேர் வந்து படித்தவர்கள் ரொம்ப அதிகம். அதுல ஒருத்தவங்களை தற்கூரியன்னு சொன்னா கூட
அது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயமா மாறிடும். அது போன்ற அந்த வார்த்தைகளை வந்து யூஸ் பண்ணவே கூடாது. தற்குறிகள் அப்படின்ற அந்த விஷயத்தை தூக்கி போட்டு எல்லாரையும் இங்க படித்தவர்களா மாத்த வேண்டியதுதான் இங்க இருக்கக்கூடிய கவர்மெண்டோடைய முக்கியமான ஒரு கடமை. இங்க இருக்கக்கூடிய ரொம்ப உயர்ந்த சிந்தனை கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள், ரொம்ப படிச்சவங்க வந்து அதை தான் விரும்புவாங்க. தற்குறிகள் யாருடைய மனசு புண்படும்படி சொல்லக்கூடாது. ஸோ எல்லாரையும் இந்த இடத்துல வந்து ஒரு மேம்பட்ட ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்ற நபர்கள் வந்து அந்த வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டாங்க. அதை வந்து தப்பா பிரயோகிக்க மாட்டாங்க. ஸோ அது போன்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் வந்து ரீசெண்டா ஒரு பதிவு போட்டு அவர் வந்து மனசு கஷ்டப்பட்டு இருந்தார். நான் அவசரப்பட்டு இந்த மாதிரி தற்கூறிவாதெல்லாம் சொல்லிட்டேன். அதுக்கு நான் வருந்துறேன். இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. நான் எல்லாத்தையும் பேசும்போது யோசிச்சு பேசுவேன். இந்த மாதிரி நான் பேசியிருக்க கூடாது அப்படின்ட்டு ஒரு பதிவை அவர் வந்து போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் அவரே டெலிட் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு இது போன்ற இந்த நியூஸ் வந்து சுற்றி திரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல வந்து நான் திருப்பியும் சொல்றேன். தற்குறிகள் விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்றதால அவங்க வந்து தற்குறிகளா ஆக மாட்டாங்க. நான் கூட தான் சப்போர்ட் பண்றேன். நான் பிகாம் படிச்சிருக்கேன். நான் நிறைய வீடியோஸ் கண்டென்ட் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர்கிட்ட வந்து நல்ல பேர் வாங்கியிருக்கேன். நான் தற்குறியா? இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. பாத்துக்கோங்க. இந்த இடத்துல வந்து எல்லாருமே சிறப்பாக அவங்களுடைய துறைகள்ல வந்து செயல்படக்கூடிய நபர்கள், ரொம்ப உச்சத்துல சூப்பரா அவங்களுடைய துறைகள்லயே டாப்ல இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே தற்கூறிகளாக மாற்றப்பட்டு வந்துகிட்டு இருக்கீங்க உங்களுடைய வார்த்தைகளால. மனசை வந்து பாதிக்கப்பட வைக்கிறது. ஸோ இது போன்ற கருத்துக்கள் வந்து பதிவு பண்ண வேண்டாம். இது போன்ற தற்குறிகள் இது போன்ற விஷயங்கள்லாம் சொல்ல வேணாம் அப்படின்றது தான் எண்ட் ஆஃப் த ரிசல்ட். அது அப்படி நீங்க சொல்றதால கஷ்டப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. பட் அது வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அது வந்து ஒரு அநாகரிகமான ஒரு விஷயம் என்று தான் சொல்ல முடியும். அதே சமயத்துல வந்து இதை வந்து வேணுமனே சொல்லி வெறுப்பேற்றணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை நினைச்சு எங்களுக்கு ஃபீலிங் எல்லாம் கிடையாது. ஸோ சொல்லுவாங்க இல்லையா, நீங்க எதை வந்து வெறுப்புல விதைக்கிறீங்களோ அதுதான் எங்களுடைய பிராண்டே. எனிவேங்க, இது போன்ற சம்பவங்கள், இது போன்ற செய்திகள்லாம் வெளியே வந்த வண்ணம் உள்ளது. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இது போன்ற வீடியோஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கூகுள் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.